ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் எல்எஸ்ஜி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது. சிஎஸ்கேயோட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்எஸ்ஜி அவங்க நிறைய வெற்றி பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வெற்றி தேவை. எஸ், இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி எப்படி விளையாடும்னு நினைச்சோமோ அப்படி சிஎஸ்கே விளையாடுறாங்க. சிஎஸ்கே எப்படி விளையாடும்னு நினைச்சோமோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், நம்பர் 4 இடத்துல எல்எஸ்ஜி இருக்காங்க, நம்பர் 10 சிஎஸ்கே இருக்காங்க. சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கேம் மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறம் வரப்போற 8 கேமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 8க்கு 8 ஜெயிச்சா செமையா இருக்கும். 8க்கு 7 ஜெயிச்சாலும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப்ஸுக்கு. ஆனா 2 கேம் தோத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. 2ல இருந்து 3 கேம் தோத்துட்டாங்க அப்படின்னா சீசனே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஓட்டைகள் சிஎஸ்கேல இருக்கு. அதே நேரத்தில் எல்எஸ்ஜில பயங்கரமான வேட்டைகள்லாம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மேட்ச் எக்கானா ஸ்டேடியம் லக்னோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. பொதுவாவே அந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் ஆக்சுவலா வந்து கம்பேரிட்டிவ்லி இந்த நம்மளோட இந்தியாலேயே. ஸோ அதுல வந்து நிறைய பவுண்டரி லைன்ஸ் எல்லாம் பெருசா இருக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் கேம்குள்ள வருவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் எங்க நல்லா பண்றாங்களோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா சான்சஸ் இருக்கு. 180 தான் ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ அவ்வளோ கண்டிப்பா அடிச்சே ஆகணும். இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இந்த ஒரு 2 சீசனா ஒரு 10 கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா அதுல 6 கேம் சேசிங்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சோ சேசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்றவங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து இந்த 2025 ஐபிஎல்ல 32 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் நிக்கோலஸ் பூரான் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 31 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சோ நாளைக்கு நிக்கி பியையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். எஸ், அவங்கள்ட்ட நல்ல பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான கம்பேக் சிஎஸ்கே கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இதுக்கப்புறம் இப்போ இல்லைன்னா எப்போங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாகவும் இந்த கேம் வந்து ஒரு சைடு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்எஸ்ஜி ஒழுங்கா விளையாண்டுட்டாங்க அப்படின்னா. எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டர்ஸ் பிரச்சனையே கிடையாது. அவங்களோட பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவங்கள்ட்ட பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின்ஸே இல்லை. நிறைய பேர் இன்ஜுரி அண்ட் நிறைய டொமஸ்டிக் டேலண்ட்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் அதனாலேயே வந்து ஒரு குடோஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, சரி, இந்த சிஎஸ்கேயோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை பத்தி பேசுவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா தான். 150 தான். ஓகே, பட் ஆனா அவருமே பெருசா ஃபார்ம்ல எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் அடிச்சது, அதுக்கப்புறம் தட்டி அங்கங்க அடிச்சது, அவ்வளவுதான். மற்றபடி யாருமே ஃபார்ம்ல இல்ல. ருத்ரா ஜெய்க்வாட் வேற இல்ல அப்படிங்கிறதுனால டீமோட காம்பினேஷன் ரொம்ப போரா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல இருந்து டீம் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வின்னிங் வேஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே டீமை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாதுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எஸ், சீரியஸ்லி இந்த கேம்ல இருந்தே அந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்களை கோச் ஃபிளமிங் அண்ட் தோனி வந்து எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது மாதிரி சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே இருந்திருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்னொன்னு, நமக்கு வெற்றிகள் தேவை. அதை தாண்டி நிறையவே நெட் ரன் ரேட்ல ஜெயிக்கிற வெற்றிகளும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் விளையாட போற எல்லா கேமுமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் தான். ஓகே, சிஎஸ்கேயோட ப்ராபபிள் 12 என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசலாம். அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெவான் கான்வே ஓபன் வித் ஷேக் ரஷீத். எஸ், ஷேக் ரஷீத் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஹிண்ட் வந்து வெளியில வந்திருக்கு. எஸ், நிறைய பேர் சொல்றாங்க ஷேக் ரஷீத் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு விளையாண்டா ஓபன் தான் பண்ணணும். அதுதான் அவருக்கான பெர்ஃபெக்டான பிளேஸ். சோ டெவான் கான்வே ஓபன் வித் லைக் ஷேக் ரஷீத். ஒன் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, அப்படி இல்லைன்னா சாம் கரன். 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு. ஐ எம் ப்ரிஃபரபிள் ஃபார் சாம் கரன் இந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா அவரால் பெரிய ஹிட்ஸ் அடிக்க முடியும். இன்கேஸ் பவர் பிளேல விக்கெட் விழுந்துட்டாலும் வந்து சரியா கேமை எடுத்துட்டு போவாரு. ஐஎல் T20ல நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு. உங்கள்கிட்ட ஒரு பவர் பிளேல போடக்கூடிய பவுலராகவும் அவர் இருப்பாரு. ஒரு 2-3 ஓவர் வாங்கலாம், டெத்லைங் ஓவர் வாங்கிக்கலாம், ஈவன் 4 ஓவர் கூட போடக்கூடிய ஒருத்தர். எம்எஸ் கீழே அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படிங்கிறதுனால ரச்சின், அப்படி இல்லைன்னா சாம் கரன். அதுல எனக்கு சாம் கரன் ப்ரிஃபரபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4ல கண்டிப்பா வந்து சிவம் டூபே வந்து வந்துருவாரு. சிவம் டூபே அவருனால ஸ்பின்னர்ஸை பயங்கரமா அடிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல, இந்த மாதிரி ஸ்டேடியம்ல அவர் வந்து ரொம்ப 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 சூப்பரா ஒரு பிளேயரா இருப்பாரு. பட் அதுக்கு மேல இருக்கிறவங்க பிரஷர் இல்லாம விளையாண்டுட்டு இருக்கணும். இவரை தூக்கி நீங்க பவர் பிளேல இறக்கி விட்டு அடினாலாம் கஷ்டம், விக்கெட் விட்டுருவாரு. சரி, ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கோர் இருக்குப்பா, நான் போயிட்டு அதை ஏத்துறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து சிவம் டூபே ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். 5வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வான்ஸ் பேடி, அவருக்கும் சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவரும் ஒரு
பயங்கரமான ஹிட்டர். டெல்லி பிரீமியர் லீக்ல இருந்து வந்திருக்காரு. சின்ன பையன் தான், எனக்கு தெரியல எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்லாம். பட் வேற யாருமே இல்ல பெஞ்சில், வேற விளையாட வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான், வேற எதுவும் கிடையாது. அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 5 பொசிஷன் எடுத்துப்பாரு. நம்பர் 6ல வந்து ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா அவரு வந்து விளையாண்டே ஆகணுங்க. அட்லீஸ்ட் இந்த பவுலிங்ல ஏதாவது திருப்பங்களை கொண்டு வரணும், பேட்டிங் ஏதாவது பண்ணியே ஆகணும். பேட்டிங்ல ஏன் விளையாட மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அவருக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. கடைசி 2 மேட்சுமே 0 ரன்ல அவுட்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான பேட்டிங் தான் அவர்கிட்ட பல வருடங்களா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எஸ், என்னதான் அந்த ஒரு கப் அடிச்சு கொடுத்தாலும் நீங்க அந்த சீசனும் எடுத்துக்கங்க, இல்ல அதுக்கப்புறம் உள்ள சீசன் எடுத்துக்கங்க, பேட்டிங்ல அவர் பெருசா ஒண்ணும் பண்ணல. ஒரு துபாயில ஒரு சீசன் அடிச்சாரு, அவ்வளவுதான். ஸோ பேட்டிங்ல ஜடேஜா என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. அடுத்தபடியா MS வந்துருவாரு. அவரும் கொஞ்சம் விக்கெட் விழுந்துருச்சுன்னா சீக்கிரம் வரணும், அதை அவர் பார்க்கணும். அண்ட் கேப்டன் வேற, அதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஹி இஸ் லெஜெண்ட் ஆஃப் த கேம். ஓகே, ஸோ MS வந்து 7வது இடத்துல. 8 வந்து பர்சனலா எனக்கு அஸ்வினை விளையாட வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. பட் அஸ்வின் அகெயின்ஸ்ட் ரிஷப் பண்றலாம் நல்ல மேட்ச் அப் இருக்கு. அதே மாதிரி எக்கானா ஸ்டேடியம் வந்து ஒரு நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஸ்டேடியம் அப்படிங்கிறதுனால அஸ்வின் கேம்குள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அஸ்வின் வந்து அந்த இடத்த எடுத்துப்பாரு. அனுஷுல் கம்போஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 9th பொசிஷனை எடுத்துருவாரு. அவர் நல்லா போட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அவர் கன்டினியூ பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஆட வச்சிருக்கணும். ஸோ அவர் வந்துருவாரு. நூர் அகமது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாரு. ஸோ அவரும் வந்து ஸ்பின்னர்ஸ் கேம்ல இருக்கிறதுனால நூர் அகமது வந்து டேவிட் மில்லருக்கெல்லாம் நிறைய வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அவருக்கு தெரியும் நுட்பங்கள். டேவிட் மில்லர் இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்றேன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபார்மர் டீம்மேட் வேறன்னு நினைக்கிறேன், ஜிடில தான் 2 பேரும் ஒன்னா ஆனாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. கலீல் அகமது அதுக்கு அடுத்தபடியா மதிசா பத்ரானா, இவங்க 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வின்னிங் 12 இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், டெவான் கான்வே ஓபன் வித் ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, அப்படி இல்லைன்னா சாம் கரன். நான் சாம் கரனை தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லைக் சிவம் டூபே, அதுக்கு அடுத்தபடியா வான்ஸ் பெய்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரணும். ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, அஸ்வின், அனுஷுல் கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது, மதிசா பத்ரானா. இதுதான் என்னோட 12 ஃபார் LSG கேம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமான மேட்ச் மக்களே, கண்டிப்பா வந்து பாருங்க. எஸ், லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட CSK வந்து 5மே தோத்துருக்காங்க. அதே நீங்க அவங்க லக்னோ பாத்தீங்க அப்படின்னா 4 ஜெயிச்சு ஒரே ஒரு தோல்வி லாஸ்ட் 5 மேட்சஸ்ல. சூப்பரான ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்க. எஸ், ஒரு இம்பார்ட்டன்டான கேம். அண்ட் அங்க மிச்சல் மார்ஸ் இல்ல, நாளைக்கு வருவாரான்னு தெரியல. அவர் வரல அப்படின்னா CSKக்கு நல்லது. ஐ மீன் நாளைக்கு இல்ல, இன்னைக்கு, சாரி. அவர் வரல அப்படின்னா CSKக்கு நல்லது, வந்தார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.